ஹாய் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோகுலா லைஃப். இன்னைக்கு நான் உங்க கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போறேன். ஒரு 2 செடி வாங்கியிருந்தேங்க. அது வந்து தொட்டியில வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அப்படியே வந்து அது பண்ணிக்கிட்டே உங்ககிட்ட ஏதாவது பேசலாம் அப்படி சொல்லி தாங்க இந்த வீடியோ நான் மேக் பண்றேன். எனக்கு வந்து செடி வளர்க்கறது வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். என்னோட லைஃப்ல வந்து எனக்கு வந்து செடி வளர்க்கறது அப்படின்றது அது வந்து ஒரு பார்ட். எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டப்பட்டு அப்படின்னு நான் செய்வேன். ரொம்ப விரும்பி செய்வேன். ஆனா வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆசைங்க. ரொம்ப இஷ்டப்பட்டு செடி வளர்க்கறது, மரம் அது மாரிலாம் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு செய்வேன். யாருக்குங்க இதெல்லாம் செய்றது வந்து புடிக்காது? இதுல வந்து நம்ம வாழ்ந்தோம்னு நெனச்சுக்கோங்க, அப்படியே நம்ம வாழ்க்கையே சொர்க்கமா தான் இருக்கும். சில பேர்லாம் இல்ல, நெறைய செடி, கொடியோடலாம் வாழ்ந்துட்டு இருக்கும்போது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். நம்மளும் இதுமாரி ஒரு லைஃப்ல வந்து இதே மாரி வந்து செட்டில் ஆவணும். நம்பளுக்கு வந்து என்ன ஒரு மனசு வந்து கஷ்டமா இருந்தாலும், இந்த பசுமையா பச்சை பசேல்னு இருக்கிற இந்த செடி, கொடி பக்கத்துல போய் நம்ம உட்காந்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மைண்டே வந்து நம்மளுக்கு வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆயிடுங்க. அத வந்து நம்ம வந்து வார்த்தையால சொல்ல முடியாதுங்க. அந்த ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குங்க. நம்ம மனசு வந்து அப்படியே ரொம்ப ரணமா இருக்கு. ஏதாவது ஒரு நம்மளுக்கு வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னும்போது, இது மாரி வந்து பச்சை பசேல்ன்னு அந்த இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது மனசுக்கு அப்படியே ஒரு ஆறுதலா இருக்கும். நெறைய பேர் செடி வளர்க்கறதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆசையா இருக்கு. "அடா செம்மையா வளர்க்குறாங்கப்பா" அப்படின்னு நான் நெறைய பேர பார்த்து ரசிச்சதெல்லாம் இருக்கு. சில பேர்லாம் வந்து அப்படியே அந்த உயிரா நினைப்பாங்க செடி, கொடியெல்லாம். நானுமே அப்படிதாங்க. ஒரு பூச்செடி வந்து வச்சேன்னு வச்சுக்கோங்க, அது வந்து எத்தன வாட்டி ஸ்பாயில் ஆகிட்டே இருந்தாலும், அத வந்து நான் மறுபடியும் மறுபடியும் அத வைக்கணும். அத வந்து எப்படியாவது வளர்த்தி கொண்டு வந்துரணும் அப்படி சொல்லி ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சில பேர்லாம் வந்து இந்த மரம், செடி, கொடி வளர்க்குறதுல வந்து ஒரு தொழிலாவே வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட்டுமே தருது. நம்பளுமே வந்து நம்ம வீட்டு மொட்டை மாடி, நம்ம வீட்டு பக்கத்துல வந்து காலி இடம் அப்பலாம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். காலி இடம்னா அது நம்மளுக்கு சொந்தமான இடமா இருக்கணுங்க. பக்கத்து வீட்டு இடத்துலலாம் எடுத்துட்டு போய் வச்சா நம்மகிட்ட சண்டைக்கு வந்துருவாங்க. இதுவுமே நம்மளுக்கு சொந்தமான இடத்துல வந்து இதுமாரி மரம், செடிலாம் வையுங்க. அதுலேருந்து நம்ம வந்து இந்த பழங்கள், காய்கறிலாம் நம்ம அறுவடை பண்ணும்போது அது ஒரு செம்ம ஹேப்பியா இருக்குங்க அது. அந்த வார்த்தைய வந்து நம்மளுக்கால சொல்லவே முடியல. அவ்வளோ ஹேப்பியா இருக்கும். நம்பளுக்கு வந்து நம்ம வீட்டு செலவுக்குமே அதெல்லாம் யூஸ் ஆகும்ல. இப்ப நம்ம காய் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, கத்திரிக்காய் செடி வைக்கிறோம்னா, கத்திரிக்காய் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 பூ காய்ச்சி வந்ததுனா, நம்ம ஒரு நாள் சமையல வந்து நம்ம அதுலருந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாரி தாங்க நெறைய பேர் வந்து அன் அவங்க வீட்டு தோட்டத்திலேயே வச்சு, விளைவிச்சு அத வந்து சமைச்சு சாப்பிடுறவங்களும் இருக்காங்க. இப்ப எல்லாருமே வந்து நேச்சர் தேடி அப்படித்தானே போயிட்டுருக்கோம். நோ கெமிக்கல் எனக்கு வந்து ஃபுல்லா வந்து ஆர்கானிக்கா வேணும் அப்படி சொல்ல நெறைய பேர் வந்து ஆர்கானிக்க தேடி போயிட்டு இருக்காங்க. அதுவுமே நம்மளுக்கு நல்லது தாங்க. நம்ம வீட்டிலேயே வளர்த்து அத நம்ம வந்து எந்த ஒரு கெமிக்கலும் போட போறதில்ல. இப்ப வந்து ஒரு இடத்துல வந்து தேவை அதிகமாகும்போது அவங்க என்ன பண்றாங்க, நெறைய விளைச்சல் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கெமிக்கல் கலந்த உரத்தெல்லாம் வந்து நம்ம செடி குடுக்கும்போது நம்ம ஹெல்த்துக்குமே அது வந்து நல்லது இல்ல. இதுவே வந்து ஆர்கானிக்கா அதுவே வந்து நேச்சரா வளரும்போது அது வந்து ஹெல்த்துக்கு பெனிஃபிட் வந்து ரொம்ப அதிகம் தானே! கோழிய தேத்தி விட்டு, அவளோட வெத்தல செடிய வைக்கிறா. பாத்துக்கோங்க. ஒரு வீட்டுக்காரனுக்கு கோழி வளர்க்க கூட இந்த வீட்ல ஃப்ரீடம் இல்ல. எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசைங்க. இது மாரி வெத்தல கொடி கட்டி அது அப்படியே தளர்ந்து வளரும் பாருங்க. சில பேர்லாம் சூப்பரா வளர்க்குறாங்க. அதுக்கு தேவையான உரத்த குடுத்து, ஃபெர்டிலைசர் பண்ணி நல்லா செம்மையா வளர்க்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போதுல, நம்ம வீட்ல எப்புட்றா இப்படி வளர்க்கலாம்? அப்படி சொல்லி ஆசையா இருக்கும். அதெல்லாம் பார்த்து நான் யோசிப்பேன். நம்ம வந்து ஃப்யூச்சர்ல வந்து நம்ம இப்படி வளர்க்கணும் அப்படின்னு. ஆனா கண்டிப்பா நடக்கும். பாசிட்டிவா யோசிப்போம். நம்மளால முடியாதது எதுவுமே இல்லங்க. எல்லாமே நம்மளால முடியும் அப்படி சொல்லி நம்ம பாசிட்டிவான வேர்ட்ஸ வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது, நம்ம லைஃப்மே பாசிட்டிவா இருக்குங்க. இது என்னோட சின்ன அட்வைஸ். ஜீதா பக்கத்திலேயே இருந்து சொல்றாரு. எனக்கு கோழிய வளர்க்க விடலங்க. இவ வந்து செடி வளர்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்திலேயே நின்னு கத்திக்கிட்டே இருந்தாரு. மனுஷன் நீ பாட்டுல ஒரு பக்கம் நின்னு கத்திக்கிட்டே இரு. என்னோட ஆசை வந்து செடி வளர்க்கணும். நான் அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நான் பண்ணிட்டே இருப்பேன்னு சொல்லி, அதுதாங்க நீ பாட்டுல கத்திக்கிட்டே இரு, கதறிக்கிட்டே இரு. நான் என்ன செய்வேனோ அதுதான் நான் செய்வேன் அப்படி சொல்லி எல்லா செடிக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நம்ம வீட்ல வந்து இடம் பற்றாக்குறை. அது மட்டும் தாங்க. இல்லன்னா இன்னும் நெறைய செடி வாங்கி வைக்கணும். எனக்கு வந்து ரொம்ப ஆசை. இப்படிலாம் வளர்க்கணும் அப்படின்னு. காய்கறிலாம் நெறைய வளர்க்கணும், பழங்கள்லாம் வளர்க்கணும் அப்படின்னு. பட் என்னால முடிஞ்சது வந்து இந்த 4, 5 செடி மட்டும் வளர்க்கறது தாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து இடம் பற்றாக்குறை. அதனால தான். நம்மளுக்கு மட்டும் பெரிய இடம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஒரு தொழில் அதிபராவே ஆயிருவேங்க. ஜஸ்ட் ஃபார் ஃபன்.
இன்னைக்கு நான் வாங்கிட்டு வந்த மண்ணு வந்து வெறும் செம்மண் மட்டும் தாங்க வாங்கிட்டு வந்தேன். நான் எப்பவுமே வந்து எப்படி மண்ணு வாங்கிட்டு வந்தேன்னா, செம்மண் பாதி, அப்புறம் அங்க வந்து மண்ணு நைஸ் மண் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அது பாதி அப்படி மிக்ஸ் பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருப்பேனே. சரி ஒரு 2, 3 செடி என்ன ஆயிடுச்சுன்னா, அது வந்து வளரவே இல்ல. சரி இந்த வாட்டி நம்ம வந்து வெறும் செம்மண் மட்டும் போட்டு வச்சு பார்க்கலாம் சொல்லி செம்மண் மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். மண்ண எப்படி எடுக்குறீங்கன்னா, ரொம்ப தண்ணி வந்து அதிகமா ஊறி இருக்கும் தெரியுமா? அது மாதிரி இருக்கக்கூடாது. தண்ணி இல்லாம ரொம்ப ட்ரைனஸா இருக்கும் தெரியுமா? அது மாரி இருக்கக்கூடாது. அப்படியே கையில எடுத்தா உதிரி உதிரியா அப்படியே பூ மாரி கொட்டும் தெரியுமா? அந்த ஸ்டேஜ்ல வந்து மண்ணு வந்து நல்லா எடுத்துக்கோங்க. அப்படி வளர்த்தோம்னா, அந்த மண்ணுல வந்து நம்ம செடி வளர்த்தலாம். செடி வந்து நல்லா வளரும். செடியுமே வந்து நல்லா பச்சை பசேல்னு இருக்கும். நெறைய காய், பூலாம் வந்து நல்லா பூத்து வருங்க. ஒரு மாரி கொல கொலன்னு மண் எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து நல்லாவே இருக்காது. நம்ம அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊத்திக்கலாம். எடுக்கும்போது மண்ணு வந்து கரெக்ட்டான பக்குவத்துல எடுத்தீங்கன்னா, நம்ம செடி வந்து நல்லா இருக்கும். மணி பிளான்ட் வாங்கிட்டு வந்திருந்தேன். மணி பிளான்ட்டுமே வந்துங்க ஒரு 20 வாட்டி கிட்ட அந்த கடைக்கு போயிருப்பேன். அவர் வந்து தொட்டியில விக்கும் தெரியுமா? அந்த மாதிரி தான் இருக்குமா, பாக்கெட்ல இருக்குது. இல்ல நான் நான் கேட்டு கேட்டு வருவேன். எப்பண்ணா வரும்? எப்பண்ணா வரும்? அவர் அம்மா நாளைக்கு வந்துரும்மா. கண்டிப்பா நான் எடுத்துட்டு வரேன். நாளைக்கு நான் உனக்காக கண்டிப்பா எடுத்துட்டு வரேன் அப்டின்னுவாரு. ஆனா எடுத்துட்டே வரமாட்டார். நான் போயிட்டு போயிட்டு வந்தது வந்து பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் தாங்க ஆயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து மணி பிளான்ட்டுமே வந்து நம்மளுக்கு கிடைச்சுச்சு. சரி இது வந்து உடனே வந்து நம்ம தொட்டியில வச்சிடலாம் அப்டி சொல்லி அதையே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் இந்த நித்திய மல்லிகை கொடி ஒண்ணு எடுத்துட்டு வந்திருந்தாங்க. இது வந்து எப்படி வளர்க்கறதுன்னு எனக்கு தெரியல. பட் வந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, அத காம்பு மட்டுமே வந்து நம்ம உடைச்சு வச்சோம்னா, கொடி வந்து நல்லா தளர்ந்து வந்துரும்னாங்க. அதனால இந்த வாட்டி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். அது வந்து எப்படி வளருதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது வந்து நான் மல்லிப்பூ செடிய வச்சிருந்தேன். அந்த செடியும் அந்த கோழி என்ன பண்ணுச்சு, அத கொத்தி விட்டுடுச்சுங்க. அதனால இலையெல்லாம் பாதி பாதியா இருந்தது. பட் வந்து இப்ப வந்து கொஞ்சம் வளர்ந்து வருது. என்னோட சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. இது மாரி வந்து கோழி கொத்திச்சுன்னா, அந்த இலை வந்து நல்லா வரும்னு நான் நம்பல. ஆல்ரெடி நம்ம கிட்ட இருந்த ஒரு வெத்தல செடிய வந்து கோழி கொத்தி ஸ்பாயில் பண்ணிருச்சு. அது வந்து வளரவே இல்லையா? சரி இதுவும் வளராதுன்னு நெனச்சேன். பட் வந்து இது வந்து இப்ப துளிர்த்து வருது ஒரு ஒரு இலையா. அது எப்படி வந்ததுன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோல உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஆடு, கோழி தொல்லை என்ன எங்க போனாலும் விட மாட்டுதுங்க. நான் பழைய வீட்ல இருக்கும்போதும் அங்கேயும் வந்து ஆடெல்லாம் சாப்பிட்டு போயிடும். இந்த வீட்ல எடுத்துட்டு வந்து வச்சா, இங்க வந்து கோழி ஸ்பாயில் பண்ணிடுச்சு. என்ன பண்றது? நம்பளுக்கு 1000 தடை வந்தாலும், நம்பளோட ஒரே குறிக்கோள் செடி, கொடி, மரங்கள்லாம் வளர்க்கணுங்க. வளர்க்குறோம், வளர்க்குறோம், எல்லாத்தையும் வளர்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா அரிசி கழுவுற தண்ணி இருந்தா சரி ஃபர்ஸ்ட்டு செடி வச்சிருக்கோம். அதுல அரிசி கழுவுற தண்ணி ஊத்தலாம்னு சொல்லிட்டு, அதுதாங்க எடுத்துட்டு போய் ஊத்துனேன். இப்படிதாங்க அன்னைக்கு என்னோட டே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறந்துடாம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்பதாங்க நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஓகே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய். தேங்க் யூ.